உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி போட்ட பிறகு நிறைய பேர் இந்த உமன் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களா, பிஎஸ்டிஎம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, லிஸ்ட் 2ல் இருக்கிறவங்க லிஸ்ட் 1ல் எடுக்கலாமா, நான் ஓடி எடுக்கலாமா, இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதுனா தான் ரிசல்ட் வருமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் மெயின்ஸ் சம்மந்தப்பட்டது, மெயின்ஸ் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட டவுட்ஸுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற வீடியோ இது. விமன் ரிசர்வேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, திரும்பவும் பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பதற்றம் நிறைய ஆண்கள் மத்தியில் இருக்குது. ஆக்சுவலாக அது அவங்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கிடைமட்ட இடஒதுக்கீடு கட்டாயம் உண்டு. அது வந்து மினிமம் அப்படின்ற மாதிரி 30% பெண்கள் கட்டாயம் 100க்கு 30% இருந்து ஆகணும். பட் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்றது தான் நம்ம கேஸ் போட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும். அதில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெண் முதல்ல போகிறாங்க அப்படின்னா அவங்கள ஜென்ரல் போஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது போக போக ஜென்ரல் உமன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, 70 போஸ்ட் முடிஞ்ச உடனே 70ல் 30 to 40 பெண்கள் இருப்பாங்க, 30 ஆண்கள் இருப்பாங்க. 71வது ஒரு ஆண் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மீதி 30 போஸ்ட் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே பெண்களில் ஜென்ரல் பெண்களில் அவங்க கேட்குற போஸ்ட் இருந்தது அப்படின்னா ஜென்ரல் உமனில் கொடுப்பாங்க. அடுத்தது அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிற உமனில் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு 30 பெண்கள் தயாராகிட்டாங்க. ஒரு 70 பேரில் ஒரு 30 பெண்கள் வந்துடுச்சு அப்படின்னா, இந்த மினிமம் வர வேண்டிய ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிற மீதி 30 போஸ்ட்டில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மார்க் யாருக்கு அதிகமாக இருக்கோ, அந்த 71வது ரேங்க்லேருந்து 1050 ரேங்க் 1050 ரேங்க் உள்ள 30% பெண்கள் முடிஞ்சிடுது. அப்போ 1051வது ஒரு ஆண் போனால் அவங்களுக்கு அந்த 30 சீட்டில் 15 சீட்டோ 10 சீட்டோ 20 சீட்டோ கிடைக்கும். அதுதான் குரூப் 4லேயும் அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதால எக்ஸ்ட்ரா ஒரு 15லேருந்து 20 போஸ்ட் 50-50ன்னு எடுத்துக்கிட்டால் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விமனுக்கு அந்த கட் ஆஃப் ஏற்கனவே உள்ளதை விட இப்போ கொஞ்சம் அதிகரிக்கும். பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஏன்னா பெண்கள் 30%ன்றதை விட அதிக பேர் செலக்ட் ஆகிடுறாங்க. இதுக்கு முன்னே என்ன ஆகும் அப்படின்னா, அதில் ஒரு 30-35, இதில் ஒரு 30, 65% பெண்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி பிஎஸ்டிஎம் அதுவும் மினிமம் 20% ஃபுல்லாகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஓப்பனில் இருந்தாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. 21வது ஆள் ஓப்பனில் இருக்கிற ஆளை விட, அதாவது பிஎஸ்டிஎம் இல்லாத ஆளை விட அதிக மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓப்பனில் போஸ்டிங் கொடுக்கணும். 20 தான் அப்படின்னு சொல்லி பிஎஸ்டிஎம் முன்னே ஒரு மாதிரி தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அதுவும் சரியாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஹரிசாண்டலாக இருக்கிறது. வெர்டிக்கலாக இருக்கிறதுல என்ன நடக்கும், நான் போயிட்டு ஓப்பனில் எடுக்கலாமா, இப்போ நான் பிசி கேண்டிடேட், நான் ஓப்பனில் போயிட்டு எடுக்கலாமா, இல்லை பிசியில் தான் எடுக்கணுமா அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஸ்டேட் 9th வந்திருந்தேன். அப்போ எனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஜென்ரலில் கொடுத்தாங்க. எஸ்ஆர் சப் ரிஜிஸ்ட்ரார் எடுத்தேன். அப்போ ஜென்ரலில் அந்த போஸ்ட் இருக்குது, மொத்தம் 52 போஸ்ட் வேணுமோ, அதில் ஜென்ரலில் 31% இருந்தது. எனக்கு ஜென்ரலில் தான் கொடுத்தாங்க, பிசியில் கொடுக்க மாட்டாங்க. அந்த வெர்டிக்கலில் இருக்கிற ரிசர்வேஷன்லாம் அது இல்லாமல் மீதி எடுத்த உடனே அதில் கொண்டு போய் போட மாட்டாங்க. அவங்க அதிக மார்க் எடுத்தாங்கன்னா அந்த ஓப்பன் 31% இருக்குது. நம்ம போயிட்டு அங்கே எனக்கு பிசியில் கொடுங்க, ஓப்பனில் கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. ஓப்பனில் இருந்தது அப்படின்னா ஓப்பனில் கொடுத்துருவாங்க. அதே இப்போ நான் போகிறேன், முனிசிபல் கமிஷனர் ஓப்பனில் இல்லை, பிசியில் இருக்குது, நான் பிசி கேண்டிடேட் அப்படின்னா எனக்கு முனிசிபல் கமிஷனர் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஓப்பனில் வேறு போஸ்ட்டு நிறையா இருக்கும். அதுக்காக நம்ம ஓப்பன்லாம் முடிச்சுட்டு தான் நம்மளை உள்ளே போகணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை.
நம்ம கேட்குற போஸ்ட் ஓப்பனில் இருந்தது அப்படின்னா ஓப்பனில் கொடுப்பாங்க. இல்லை நம்ம கம்யூனிட்டி, இப்போ பிசி ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னேன், அதே மாதிரி ஒரு எஸ்சி எஸ்டி போகிறாங்க, அவங்க வந்து ஸ்டேட் செகண்ட் எடுக்கிறாங்க, ஒரு எஸ்சி எஸ்டி இல்லை எம்பிசி இந்த மாதிரி பிசி இவங்களாம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்கள வந்து எஸ்சியில் ஃபஸ்ட்டோ எம்பிசியில் ஃபஸ்ட்டோ அந்த மாதிரி அவங்க கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு கொடுக்காம அந்த போஸ்ட் அவங்க கேட்குற போஸ்ட்டு ஓப்பனில் இருக்கும், பெரும்பாலும் இருக்கும், ஃபஸ்ட்டு செகண்ட் வந்தால் அந்த போஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. இந்த வெர்டிக்கலில் இருக்கிற ஆளுங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி, இப்போ நான் ஓப்பனில் போனதால் பிசியில் பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் அவருக்கு கிடைச்சிரும். ஒரு 26% பிசிக்கு அப்படின்னா 26% ஒரு 1000 போஸ்ட் வருது அப்படின்னா 1000 1500 வருது அப்படின்னா 1501வது ஆள் என்ன நடக்கும்? இதுக்கு முன்னே கணக்கு பண்ணிட்டு பிசியில் 1500 பேர் இருக்காங்க, 1500 வேக்கன்சி எனக்கு வரல அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதில் ஒரு ஓசி ஓப்பனில் வந்து 31% ஒரு 10 to 15% இல்லை 20% கூட சொல்லலாம் பிசியும் எம்பிசியுமே அதிகமாக இருப்பாங்க. அவங்க வந்து ஓப்பனில் நிறைய பேர் போகிறதால அவங்க கம்யூனிட்டி ஆட்கள் அந்த கேட்டகரியில் இன்னும் 1500க்கு பிறகு வராங்கல்ல, ஒரு 50 பேரோ 100 பேரோ அவர்களும் அதில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த கவுன்சிலிங் டைமில் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து மார்க் ரேங்க் லிஸ்ட்லாம் வச்சுட்டு கணக்கு பண்ணோம். ஆனால் அதில் எனக்கு கிடைக்குமா, இந்த ரேங்க் கிடைக்குமா அப்படின்னா அவங்க ஓப்பனில் போகணும்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஓப்பனில் அவங்களுக்கு போதிய போஸ்ட் இல்லை, இப்போ சப் ரிஜிஸ்ட்ரார், முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி போஸ்ட்லாம் ஓப்பனில் இல்லை. அப்போ அவங்க கம்யூனிட்டியில் எடுப்பாங்க. நம்ம வந்து 31% அவங்க ஃபுல்லாகவே ஓப்பன் அப்படின்னு ஒதுக்கிவிட முடியாது. அதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50வது ரேங்கில் இருக்கிறவர் ஓப்பனில் முனிசிபல் கமிஷனரோ சப் ரிஜிஸ்ட்ராரோ இருக்காது, அது பிசி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குன்னா அதை எடுத்துப்பார். தோராயமாக ஓரளவு ஒரு 15% 15 to 20% பிசி எம்பிசி வந்து அந்த ஓப்பனில் போவாங்க. அந்த மாதிரி கணக்கு பண்ணால் ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி வேணால் நம்ம யோசிக்கலாமே தவிர அந்த கால்குலேஷன் ரஃபாக போடலாம், உறுதியாக சொல்ல முடியாது. கவுன்சிலிங் ஒவ்வொரு நாளை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரும்போது தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஒரு 200 போஸ்ட் நம்ம முன்னாடி டோட்டல் வேக்கன்சியை விட முன்னாடி இருக்கிறது தான் அந்த ரிசர்வேஷன் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியாக இருக்கும். சரி, அடுத்தது நிறைய பேர் நான் ஃபுல்லாக எழுதிட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா, சில பேர் நான் ஃபுல்லாக எழுதலை எனக்கு வேலை கிடைக்காதா. அது ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். கண்டென்ட் நல்லா இருக்கணும், ப்ரெசன்டேஷன் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஃபுல்லாக எழுதி வராமலும் இருக்குது. ஒரு 30-40 மார்க் விட்டுட்டு எழுதி செலக்ட் ஆகிட்டு குரூப் 1 சர்வீஸில் இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3rd செக்டார் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் எல்லாமே வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் படித்தது பெரும்பாலும் எழுதுவோம், பக்கமாக எழுதியிருப்போம், நல்லா எழுதியிருப்போம், ஃபுல் பண்ணியிருப்போம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, என்ஜிஓன்ற கீ கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அது என்ஜிஓவா இதுவான்ற சர்ச்சை. அப்புறம் என்ஜிஓவுக்கு எனக்கு தெரியல, 3rd செக்டர்னால் எனக்கு தெரியவே இல்லை, நான் விட்டுட்டு 30 கொஸ்டின் இருக்குன்னா 29வது கொஸ்டினை நல்லா அழகாக எழுதுகிறேன், எக்ஸ்ட்ரா 1 or 2 மார்க்ஸ் வர மாதிரி எழுதுகிறேன். ஆனால் இந்த 3rd செக்டரை எழுதின அந்த 5 நிமிஷத்தை நான் வேறு 4 கொஸ்டின்ஸில் அப்ளை பண்ணுறேன். அதில் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு மார்க்கு கிடைக்கிற மாதிரி அழகாக எழுதுகிறேன், இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், இல்லை கண்டென்ட் அதிகமாக கொடுக்குறேன். இதுக்கு 0 கிடைக்கும். அந்த லாஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து 0. சர்வீஸ் செக்டர் எழுதினவங்களுக்கு, தப்பாக எழுதினவங்களுக்கு, அதாவது 3rd செக்டர் இவங்களுக்கு ஒரு சிலர் வந்து 1 மார்க் 2 மார்க் போடுவாங்க, அது வேறு விஷயம். பெரும்பாலும் 0 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இவங்க இந்த கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு மார்க் சேர்த்து எடுக்கும்போது ஒரு 4-5 மார்க் இவங்களுக்கு ஒரு எட்ஜ் வரும். இதே மாதிரி தான் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக எழுதியிருக்கோம், இல்லை சம்பந்தம் இல்லாமல் எழுதியிருக்கோம், அதனால் ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நாம் வந்து சரி எனவும் ஒரு 90%, 80 to 90% ஆன்சர்ஸ் நல்லா பண்ணியிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் விட்டுருந்தாலும், இல்லை 3 கொஸ்டின்ஸ் விட்டுருந்து மீதியை நல்லா கண்டென்ட்டு ஒர்த்தாக கொடுத்துருந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. 100% நல்லா எழுதி
சில டைம் அதுவும் 1 or 2 கேசஸ் வந்து ரொம்ப ஸ்டேட் லெவலில் எதிர்பார்ப்போம், அவங்களுக்கு செலக்ட் ஆகாமலும் இருக்காங்க. அதனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மாதிரிலாம் 100% எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஸ்டேட் லெவலில் எதிர்பார்த்தீங்கன்னா மிடில் வரலாம், மிடில் இருக்கவங்க வெளில போகலாம், கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறவங்க சில பேர் சில டைம் உள்ளே வரலாம். அந்த மாதிரி மெயின்ஸில் சில மிராக்கிள்ஸ் நடக்கும். அதனால் அது ரொம்ப அதில் வேக்கன்சி ரொம்ப குறைவு, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் பேர் தான் கூப்பிடுவாங்க. அதனால் அது எதுக்கும் தயாராக இருங்க. ரொம்ப அதை பற்றி திரும்ப திரும்ப அது சம்மந்தப்பட்ட அது வருமா வராதான்ற கேள்விகளை விடுங்க. இன்னொரு 3 நாளில் தெரிஞ்சிட போகுது, ஜனவரி 12. சரிங்களா? அடுத்தது லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டு 2 அதை எடுக்கலாமா, எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் ஜென்ரலாக 1:2. சில போஸ்ட் 5 போஸ்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு போஸ்ட்டு, அதுக்கு வந்து 1:3 அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அதில் இப்போ லிஸ்ட்டு 2ல் இருக்கவங்க லிஸ்ட்டு 1 போஸ்ட்டு எடுக்கலாமா அப்படின்னா, அந்த லிஸ்ட்டு 2 லிஸ்ட்டு 1 அது தெரியும் நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் சில போஸ்ட்டு சில டிகிரி உள்ளவங்க மட்டும் எடுக்கிற போஸ்ட், அது லிஸ்ட்டு 2. அவங்க வந்து லிஸ்ட்டு 1ல் எடுக்கலாமா அப்படின்னா, லிஸ்ட்டு 1ல் வந்து அவங்க ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மெயின்ஸில் நல்ல மார்க் எடுத்தால் ஓப்பன் போஸ்ட் முனிசிபல் கமிஷனர், எஸ்ஆர் இந்த மாதிரி போஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அவங்க கம்மி மார்க் மெயின்ஸில் எடுக்கிறாங்க, ப்ரிலிம்ஸில் நல்ல மார்க் அப்படின்னா லிஸ்ட்டு 2ல் இருக்கிற போஸ்ட்டும் எடுக்கலாம். இல்லை லிஸ்ட்டு 1ல் செலக்ட் ஆகி நல்ல மார்க் இருந்து எலிஜிபிள் இருந்தால் அவங்க எனக்கு வேணும், ஃபினான்ஸ் ஏஎஸ்ஓ தான் வேணும், இந்த போஸ்ட் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சா லிஸ்ட்டு 2ல் இருக்கிற அந்த போஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பெரும்பாலும் ஓப்பனில் போகிறவங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓப்பன்லேயும் போகலாம், அவங்க கம்யூனிட்டி எப்படி எடுத்துக்கலாமோ அதுபோல் இந்த ஓப்பன் லிஸ்ட்டு 1லேயும் எடுத்துக்கலாம். லிஸ்ட்டு 1ல் செலக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் லிஸ்ட்டு 1ல் கம்மி மார்க் ப்ரிலிம்ஸில் எடுத்து லிஸ்ட்டு 2ல் கம்மி மார்க் எடுத்து ப்ரிலிம்ஸில் உள்ளே போயிட்டு நல்லா மெயின்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணி லிஸ்ட்டு 1ல் எடுக்கலாமான்னா கட்டாயம் எடுக்க முடியாது. ஆனால் இவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி எடுக்க முடியாது. இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி லிஸ்ட் 1 லிஸ்ட் 2லாம் புதுசாக வர விஷயங்கள். ஏன்னா லிஸ்ட்டு 1ல் ஓப்பனில் ஒருத்தர் ப்ரிலிம்ஸில் நல்லா பண்ணியிருப்பார், அவருடைய வாய்ப்பை வந்து இது பறிக்கிற மாதிரி இருக்கும். லிஸ்ட் 2ல் இருக்கவங்க ப்ரிலிம்ஸில் கம்மி மார்க் போட்டு அவங்க போஸ்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட்டில் உள்ளே வர்றது, மெயின்ஸ் மூலமாக உள்ளே வர்றது ஆக்சுவலாக தவறானது, அது ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட். அதில் வந்து ஏற்கனவே போதுமான அளவு சொல்லிட்டோம். இருந்தாலும் அவங்க வந்து விருப்பப்பட்டால் ஹை மார்க் இருந்து அவங்க நான் ஓடியில் இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டு, அதை வந்து எந்த போஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி முனிசிபல் கமிஷனர் நிறைய பேர் இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுத்தாலும் ரிட்டனில் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரிலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க முனிசிபல் கமிஷனர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க இன்டர்வியூ டைமில் இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்டர்வியூ வேணால் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல மார்க் வந்திருக்கு, நிறைய இது இன்டர்வியூ செலக்ட் ஆகிறேன், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் முனிசிபல் கமிஷன் எடுத்துக்கிறோமான்னா அதில் இருக்கிறவங்க மார்க் அதேமாதிரி ரிசல்ட் வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, முதல்ல இருக்கிறவங்க அதிக மார்க் எடுத்திருக்காங்களா, ரெண்டாவது இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது, ரேண்டமாக போடுறது தான். அதேமாதிரி கவுன்சிலிங் இன்டர்வியூ முதல் நாள் கூப்பிட்றவங்க அதிக மார்க்கா அப்படிலாம் கிடையாது, அதுவும் ஒரு ரேண்டம் ப்ராசஸ் தான். அதனால் அந்த மாதிரி டவுட்டெல்லாம் வேணாம். அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருக்கவும் வேணாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒருவேளை முனிசிபல் கமிஷன் கிடைக்கல என்ன பண்ணுறது, இன்டர்வியூ போஸ்ட்டு நல்ல போஸ்ட்டு மிஸ் ஆகிடும். இன்டர்வியூ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் இருக்கும், இது வந்து எவ்வளோ நாளில் நடக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த முறைகளின்படி ஜனவரி 12 நான் ஓடி ரிசல்ட் ஆர் மார்க் பப்ளிஷ் ஆகாது. ஆனால் பப்ளிஷ் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது. வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது நம்ம வெளிப்படையாக எதிர்பார்க்க முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். பார்ப்போம், நல்லதே நடக்கும்னு நினைப்போம். அடுத்ததாக வந்து இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் மெயின்ஸ் ரிசல்ட் சம்மந்தப்பட்டது எவ்வளோ நாள் நடக்கும் இந்த ப்ராசஸ் அப்படின்னா, அடுத்தது அந்த ரிசல்ட்டு வெளியிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 நாளாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அப்லோட் பண்ணுங்கள், இன்டர்வியூக்கு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டைம் கொடுப்பாங்க. அடுத்தது உடனே கூப்பிட்டு ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து
இன்டர்வியூ 250 பேர் 300 பேர் 400 பேர் தானே பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஒரு 1 வீக்கில் முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட. அது முடித்து கடைசி நாள் இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு எல்லாருடைய மார்க்ஸ் வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓரளவு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க்ஸ் எல்லாம் கிளியராக தெரிய வரும். அனைவருக்கும் வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.